விழுந்தே விட்டான் மன்னா அப்படின்னு சொல்ற ரேஞ்சுக்கு அடிமை அதிமுக தொடர்ந்து பல சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்றைக்கு நம்ம இதை ஏன் பேசியே ஆகணும் அப்படின்னு கேட்டா, எங்கங்க டெல்லியிலயா போட்டியிட போறீங்க, மத்தியில இருக்கவங்களுக்கும் நமக்கு என்ன பிரச்சனை, நடக்க இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் தானே அப்படின்ற மிக அறிவாளித்தனமான கேள்விகளை கேட்கக்கூடிய நடிகர் ரசிகர்கள் ஒரு பக்கம், நடிகர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிஜேபி எல்லாம் அவ்வளவு ஆபத்தானதெல்லாம் கிடையாது, சும்மா இங்க திமுக அரசியலுக்காக பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நடுநிலை என்ற போர்வையில் இருக்கக்கூடிய வலதுசாரிகள் ஒரு பக்கம். இவர்களுக்கு இடையில் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ்நாட்டினுடைய அரசியல் இதுதான் அப்படின்றத இந்தியாவுக்கு சொல்லணும், இந்திய அரசியலில் தமிழ்நாடு எப்போதும் தனித்து இயங்கும் அப்படின்றத சொல்லணும்ன்ற வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அமைந்திருக்கிறது. இன்னைக்கு குறிப்பாக இதை ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டா, நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய 73வது பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு அனைவரும் நன்றி பெருக்கோடு வாழ்த்துக்களை பதிவு செய்யக்கூடிய அதே நேரத்தில் எப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காத்து நிற்கிறார் அப்படின்றத பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு கூட மதுரையில் நடந்த அதிமுக எவ்வளவு பெரிய அடிமை அப்படின்றத காட்டக்கூடிய செய்திகளும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பற்றி தான் இந்த வீடியோல பேசிருக்கோம். வீடியோ பாருங்க, மற்றவங்களுக்கும் பகிருங்க. அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பிறந்த நாள். தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அப்படின்றதுக்காக நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்றோமான்னு கேட்டா நிச்சயமாக இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அதுக்காகவா அப்படின்னா அதுவும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை தாண்டி, திமுகவினுடைய தலைவர் அப்படின்றத தாண்டி, கொள்கை ரீதியாக யாரை எதிர்க்கிறோம் அப்படின்றத மிக துணிச்சலாக சொல்லி, அதற்காக எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாங்கிக்கலாம், எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு உலகம் போற்றக்கூடிய முதல்வராக உயர்ந்து நிற்கக்கூடிய ஆகச்சிறந்த மனிதருக்கு நாளைக்கு பிறந்த நாள். இப்ப முதல்வருடைய பிறந்த நாளை பற்றி பேசுகிற போது 2012ஆம் ஆண்டு நேற்றைக்கு பேசிய ஒரு கூட்டத்திலேயே நான் அந்த செய்தியை பதிவு செய்திருந்தேன். இந்த சேனல் மூலமாக இதை பார்க்கிறவங்களுக்காக மீண்டும் அந்த செய்தியை நான் நினைவு கூறுகிறேன். திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் முதல்வருடைய அன்றைக்கு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், அவருடைய 60வது ஆண்டு பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி சென்னை காமராஜர் அரங்கத்துல நடக்குது. அதுல பேசுறப்ப ஆசிரியருடைய உரையில் கடைசியாக இப்படி சொல்லி அவரை வாழ்த்துகிறார். எதிரிகள் கூட இன்றைக்கு தளபதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் பகுத்தறிவால் தளபதி, பண்பால் தளபதி, உழைப்பால் தளபதி, தியாகத்தால் தளபதி, தன்னுடைய வல்லமையால் தளபதி, சோதனைகளால் அவர் தளபதி. இந்த வரிகள் எல்லாத்தையும் 2012லேயே சொல்லக்கூடிய அளவிற்கு முதல்வர் செயல்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி. அன்றைக்கு எப்படி செயல்பட்டாரோ அதை விட 2 மடங்கு இந்த சொற்களுக்கெல்லாம் அர்த்தம் கொடுக்கக்கூடிய வகையில 2026லும் செயல்படுகிறார் அப்படின்றது இன்னொரு செய்தி. இப்ப இந்த எதிரிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக அன்றைக்கே முதல்வர் இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் திமுகவை அழிக்கணும், ஒழிக்கணும், இல்ல திமுகவுக்கு ஓட்டே கிடையாதுன்னு சொல்லி எதிர்முகாமில் இருந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டை தலைமை தாங்குவதற்கு ஆகச்சிறந்த தலைவர் அப்படின்னு அறிவாலயத்தை நோக்கி படையெடுக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் ஒரு எதிர்கட்சியா இருந்தாலுமே கூட, அவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட, யாராவது ஸ்கிரிப்டே எழுதி கொடுத்தாலும் அதை பேசுறப்ப நமக்கு ஒரு தயக்கம் வரணும்ல. ஆனா அந்த தயக்கம் கூட இல்லாமல் முதல்வர் செய்த எல்லா திட்டங்களையும் வரிசைப்படுத்தி ஐயா எடப்பாடி அவர்கள் அவ்வளவு தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய சிறப்புகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இது நகைச்சுவை, நீங்களா வெட்டி ஒட்டுனது அப்படின்னு சொன்னா கூட, இறுதியாக இருக்கக்கூடிய உதயசூரியன் இதெல்லாம் வெட்டி ஒட்டப்பட்டது அப்படின்னு கருத்தில் எடுத்துக்கிட்டா கூட, முன்னாடி சொன்ன அந்த திட்டங்கள் பெயர்கள்லாம் இருக்குல்ல, அது உண்மையாகவே தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சாதனைகளாக இருக்கிறது. இப்ப பகுத்தறிவால் தளபதி அப்படின்ற அந்த சொற்கள் கல்வி நிலையங்களில் எங்க போனாலுமே பகுத்தறிவுக்கு புறமான செய்திகளை முதல்வர் பேசுறது கிடையாது. அதுல நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரொம்ப நம்ம ரசிச்சு பார்த்த சில இடங்களில் மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு நபர், அந்த மனிதர் பள்ளிக்கூடத்து கூட போய் எதை பேசக்கூடாதோ அதை பேசி மூட நம்பிக்கைகளை விதைத்து, ஒரு எப்படி சொல்றது, போலி சாமியார் செய்யக்கூடிய அத்தனை அட்டூழியங்களே ஒரு ஸ்கூல்ல போய் பண்றாரு. அப்ப அதை எதிர்த்து கேள்வி கேட்ட மாற்றுத்திறனாளி சகோதரர் சங்கர் அவர்களை நம்ம மறந்திருக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியின் போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், எனக்கு நிறைவு சரியாக இருந்தால் அவர் அமெரிக்கால இருக்காரு,
யுஎஸ் பயணத்தின் போது கூட, அந்த வெளிநாட்டு பயணத்தின் போது கூட முதல்வர் என்ன பண்றாருன்னா, இதை கண்டித்து, இதை எதிர்த்து ட்வீட் போடுறாரு. உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பேசுறாரு, நடவடிக்கை எடுக்க சொல்றாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அங்க ஸ்பாட்டுக்கே போறாரு. அந்த ஆசிரியருக்கு பயனாடை போர்த்தி அவர் கூட நாங்க இருக்கோம், நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாங்க. அப்ப முதலமைச்சர் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க, கல்வி நிலையங்களுக்குள் மூட நம்பிக்கைகள் பரவுவதை ஒருபோதும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ளாது. கல்வி நிலையங்கள் பகுத்தறிவு சார்ந்ததாக தான் இயங்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தியா முழுமைக்கும் மூட நம்பிக்கைகளால், மதவாதத்தால் மக்கள் எதை பார்த்து ஏமாறுகிறார்களோ அதை சொல்லி ஆட்சி நடத்தி மக்களுடைய அறியாமையில் குளிர்காய நினைக்கக்கூடிய பிஜேபி ஒரு பக்கம், மூட நம்பிக்கையின் உருவமான அறியாமையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை போக்கிய அதிமுக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவர் வந்தா எல்லாமே மாறிடும்னு நம்பிக்கிட்டு இருக்க மூட நம்பிக்கை கூட்டம் ஒரு பக்கம், அதுவுமே ஒரு வகையான மூட நம்பிக்கை தான். இப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் மக்களும் மூட நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் பெரும்பான்மையான மக்கள், தெரிந்தோ தெரியாமலோ அதில் மூழ்கி கிடக்கக்கூடிய மக்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒரு வாக்கு வங்கி பாதிக்கும் என்ற எண்ணம் இல்லாமல், வாக்கு வங்கியோடு அதை ஒப்பிட்டு பார்க்காமல், கல்வி நிலையங்கள் பகுத்தறிவோடு தான் செயல்பட வேண்டும் அப்படின்னு வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இன்னொன்னு, இந்த பண்பால் தளபதி அப்படின்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நிறைய இடங்களில் அவருடைய பண்பை பார்த்து ஆச்சரியப்பட்டு இப்படியெல்லாம் நடந்துக்க முடியுமான்னு பார்த்திருப்போம். ஆனா சமீபத்தில் நாம் அனைவரும் நெகிழ்ச்சி அடைந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொது உடைமை போராளி, தன்னுடைய வாழ்நாளெல்லாம் போராளியாகவே இருந்து எளிய மக்களுக்காக, பொது உடைமை சித்தாந்தத்திற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் பயன்படுத்திய ஒரு கள போராளியாக இருந்து மறைந்த தகைசால் தமிழர் ஐயா நல்லக்கண் அவர்களுடைய இறப்பின் போது தமிழ் சமூகம் ஒட்டுமொத்தமாக அந்த துக்கத்தில் பங்கேற்று நம்முடைய வருத்தங்களை பதிவு செஞ்ச அந்த நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 3 முறை அங்க போறாரு. இறுதியாக இறுதி வணக்கம் செலுத்துகிற போது அங்க முழக்கங்கள் தொடர்ந்து எழுப்பப்பட்டுட்டே தான் இருக்கு. ஆனால் இவரை அறியாமல் அவருக்குள்ள வந்த அந்த உணர்ச்சி, மற்றவர்களை அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு இவரே முழக்கமிடுகிறார். அந்த முழக்கத்தில் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு செயற்கையான, ஒரு ஆர்டிபிஷியலான யதார்த்தத்தை மிஞ்சிய எதுவுமே இல்லாமல் தன்னுடைய மனதின் அடி ஆழத்திலிருந்து ஒரு போராளிக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடியவராக, ஒரு பண்பாளராக முதலமைச்சர் அவர்களை தமிழ் சமூகம் இன்றைக்கு பார்க்கிறது. அடுத்து தன்னுடைய உழைப்பால், இந்த உழைப்பு அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், உழைப்பினுடைய வடிவமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக ஒரு பணி ஒரு பக்கம், கட்சியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அரசு பணிகள் ஒரு பக்கம், இப்படி இதை பேலன்ஸ் பண்ணி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்காரு. நாளைக்கு 73 வயதுன்னு சொல்றோம், ஆனா அவருடைய ஓட்டத்தை பார்த்தால் 37 வயது இளைஞரை போலதான் ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த உழைப்புக்கு முன்னால் இன்றைக்கு எதிர்கட்சியில் அல்லது இவரை எதிரியாக நினைக்கக்கூடிய கட்சியில் திமுகவை ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, இல்ல நேத்து கட்சியை ஆரம்பிச்சு நாளைக்கு சிஎம் ஆகணும்ன்ற கனவோடு இருக்கக்கூடியவர்கள் உழைக்க முடியுமா? அவருடைய அந்த ஷெட்யூலை வாசிச்சோம்னாலே நமக்கு மூச்சு வாங்குது. நேற்றைக்கு ஒண்ணுமே இல்ல, கோவைக்கு போறாரு. காலையில நேற்றைக்கு அறிவாலயத்தில் பாக்குறோம் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் இணைகிறார் அந்த செய்தி. திடீர்னு பார்த்தா 10 மணிக்கு கோயம்புத்தூர்ல இருக்காரு சிஎம். கொஞ்ச நேரத்திலே பார்த்தா பெரியாருடைய பெயரில் அமைய இருக்கக்கூடிய நூலகம் அறிவுசார் மையத்தை பார்வையிடுகிறார். கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தையுடைய மரணத்தின் போது அவங்களுடைய பெற்றோர்கள் உடல் உறுப்பு கொடை, உடற்கொடைக்காக அந்த குழந்தைகளோட உறுப்பை கொடையாக கொடுக்குறாங்க. அந்த வீட்டுக்கு போய் ஆறுதல் தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்க நடக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான பணிகள், அரசினுடைய பணிகளாக நடக்கக்கூடிய செய்திகளை பாக்குறாரு. திடீர்னு பார்த்தா மாநாட்டு மேடையில் இருக்கிறார். இன்னைக்கு காலையில வந்தோன்னா உங்களோட ரொட்டீன் தொடங்குது. இத நீங்க பிரிச்சு பார்க்கலாம். முதல்வர் வேலை பார்த்து தானே ஆகணும் அப்படின்னா, முதலமைச்சர் நாற்காலியில இருக்கிறவரே இவர் வேலை பார்க்கிறாருன்னா, முதலமைச்சர் நாற்காலியில உட்காரணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு வேலை பார்க்கணும். ஆனால் அவர்கள் எல்லோரும் சும்மா இருக்கிறப்ப என்னங்க உங்களுக்கு ஷெட்யூல்னு கேட்டா, அதெல்லாம் ஒரு ஷெட்யூல் இல்லைங்க, திரும்ப என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வருவேன், வெளியே வந்து யாராவது எழுதி கொடுக்கறத பேசுவேன், அழுவேன், நாடகம் போடுவேன், கிளம்பிடுவேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் தன்னுடைய வயதையும் மீறி வழக்கம் போல் அவர் சொல்லுவதை போல சக்திக்கு மீறி உழைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கோம். இப்பதான் சோதனைகளால் அவர் தளபதி அப்படின்னா, எல்லா பக்கமும் இருந்து எதிரிகள், எல்லா பக்கமும் இருந்து துரோகிகள், எல்லா பக்கமும் இருந்து எப்படியாவது இந்த அரசை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று பாசிச மதவாதிகள் ஒரு பக்கம். இப்ப நீங்க யோசிக்கணும், என்னங்க கட்சியில எதிரில இருக்கவங்க எல்லாருமே வந்துதான் திமுகல இணைஞ்சிட்டாங்க, எல்லாரும் கூட்டணிக்கு வந்துட்டாங்க,
அதிமுக பிஜேபி மட்டும்தானே இருக்கு, அப்புறம் என்ன இவ்வளவு பெரிய சோதனைன்னு சொல்றீங்க அப்படின்னு நினைக்கலாம். இந்த இடத்தில் தான் ஏன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படின்றத மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார், டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்றத ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றாருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நேரடியாக பிஜேபி எங்கெல்லாம் அவங்களால காலூன்ற முடியலையோ அந்த இடத்துல எல்லாம் தங்களுக்கென்ற அடிமைகள் கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அது பீகாரில் நடந்ததாக இருக்கட்டும், ஒரிஷால நடந்ததா இருக்கட்டும், மகாராஷ்டிராவில் நடந்ததா இருக்கட்டும், இப்படி மாநிலங்களை வலு இழக்க செய்து, மாநிலங்கள் இல்லாத இந்தியா தான் RSS கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம். அதுக்கு இவங்க லாபகரமாக ஒரு மாநிலத்திலையும் ஆகச்சிறந்த அடிமைகளை தேர்ந்தெடுப்பார்கள். தமிழ்நாட்டில் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முரட்டு அடிமைகளாக அதிமுக இருக்கு. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மதுரையில நாளைக்கு இருக்கக்கூடிய மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுது. நாளைக்கு மதுரையில் என்டிஏ கூட்டணியினுடைய மாநாடு, பிரதமர் மோடி வருகிறார். இதுல அந்த முகப்பு படங்களில் பெரியார், அண்ணா, எம்ஜிஆருடைய படம் இருக்கு. இது யாருடைய லோகோ? அதிமுக என்ற ஒரு கட்சியோட லோகோ. நீங்க பெரியாரை ஏத்துக்கிட்டீங்க இல்ல, அண்ணாவை ஏத்துக்கிட்டீங்க இல்ல, இது கணக்கு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அண்ணா என்ன சொன்னாருன்னு தெரியாது. தெரிஞ்சா மாநில உரிமையை அடகு வைக்க மாட்டீங்க, கட்சியை அடகு வைக்க மாட்டீங்க. பெரியார் அப்படின்ற தலைவரை உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பெரியாரை தெரிந்த ஒருவரால் இப்படியெல்லாம் குனிஞ்சு வளைஞ்சு ஒட்டுமொத்த அடிமையா இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு பெரியாரையும் தெரிய வேணாம், அண்ணாவையும் தெரிய வேணாம். ஆனால் உங்க அதிமுக கட்சியினுடைய சின்னமாக இந்த 3 பேரோட லோகோ இருக்குல்ல முகப்பு படங்களில், இத பேனர்ல முகப்புல அந்த வர இருக்கக்கூடிய செட்டப்ல வச்சா காலையில செய்தி வருது, பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் படங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து ஒரு மணி நேரம் கூட இல்ல, செய்தி வருகிறது, பெரியார் படத்தை பிஜேபி சொல்லை கேட்டு அகற்றி விட்டார்கள். இப்ப எடப்பாடி பழனிசாமி 2 விதமா இதை மறுக்கலாம். ஒண்ணு என்ன சொல்லலாம், இல்லங்க பிஜேபி சொல்லலாம், நான் எடுக்கலன்னு சொல்லலாம். பிஜேபி எடுக்க சொல்லல, நீங்களா எடுக்கிறீங்கன்னா இப்போ உங்களுக்கு பெரியார் மீது என்ன வன்மம்? பிஜேபியோடு இணைந்ததால் பெரியார் என்ற ஒரு தலைவரை விட்டு இங்க அரசியல் பேசலாம்னு நினைக்கிறீங்களா? பேரறிஞர் அண்ணா யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டாரோ, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது எந்த தலைவர்களை எல்லாம் தன் தலைவர்கள்னு வடித்து கொண்டாரோ, யாரெல்லாம் உங்களுடைய கட்சியினுடைய முகப்பு படத்துல இருந்தாங்களோ அவங்களை எடுக்கிறதுக்கு தயாராயிட்டீங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல ரெண்டாவது எப்படி மறுக்கலாம், இல்லங்க பிஜேபி சொன்னாங்கன்னு எடுத்தோம். இததான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதிமுகவை தின்று சிரித்து கொண்டிருக்கிறது பிஜேபி. அதிமுக என்ற கட்சி அழிவதாலோ அதிமுக இல்லாம போற கவலை இல்ல. எதிராக இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியை இல்லாமல் செய்வது என்பது ஜனநாயகத்தினுடைய குரலை இல்லாமல் செய்வதற்கு சமம். அவங்க அதிமுக மீது ஏறி சவாரி செய்யல, அதிமுகவை விழுங்கி விட்டு அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்டா பிஜேபி வந்து உட்காருது. பல மாநிலங்களில் அவர்கள் வென்ற ஐடியாலஜி இது, அவங்களுடைய சித்தாந்தம் வென்ற இடங்கள் இது. இப்ப இதை நீங்க தமிழ்நாட்டுல செய்ய நினைக்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி செய்யக்கூடிய துரோகத்திற்கு எடப்பாடி முழு துணையாக இருக்கிறாரா? எடப்பாடி இதை தெரிந்துதான் செய்கிறார். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னை மட்டுமே காப்பாற்றிக் கொள்வதற்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை அடகு வைக்க நினைக்கக்கூடிய இந்த அடிமை கூட்டத்துக்கிட்டதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பல சோதனைகளை தாண்டி சண்டை போடுறாரு. ஒருபோதும் பிஜேபியை அனுமதிக்க மாட்டோம், மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்ல. ஐயா மோடி சுத்தி பார்க்கறதுக்கு கோவிலே இல்லையா, திருப்பரங்குன்றம் தான் போவேன்னு அழுகிறாராம். ஏன்னா அங்க போனாதான் கலவரத்துக்கான அடிப்படை அங்கதான் இருக்குன்ட்டு. இப்ப இவர்களுக்கு மத்தியில் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு என்ற மிக சரியான முழக்கத்தை முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். இதை பார்த்து அதிமுக காரங்களும் பிஜேபி காரங்களும் அலர்னா ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அந்த கூட்டணியே என்டிஏ கூட்டணி தான். இன்னைக்கு வரைக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு மோடியும் சொல்லல, ஒருத்தரும் சொல்லல, எடப்பாடி மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து இந்த நடிகர்கள், நடிக அரசியல் மோகத்துல இருக்கவங்க, திரை கவர்ச்சியில இருக்கவங்க, திரை மோகத்தில் இருக்கவங்களுக்கு என்ன ஆத்திரம் அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும். இந்த நேரத்தில் தான் இத்தனை சூழல்கள் வருகிற போதும் பெரியாரை மட்டும் எடுத்துட்டா இன்னைக்கு திமுகவை பிஜேபி உள்ள எதிர்க்க போறது இல்லை. அண்ணா பேசிய மாநில சுயாட்சியை திமுக பேசுறதை கைவிட்டுட்டா பிஜேபி திமுகவை உள்ள எதிர்க்க போறது கிடையாது. சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு இந்த கொள்கைகள் எல்லாம் இருந்து விலகியோ அல்லது இதை பேச மாட்டேன்னு முதல்வர் முடிவு பண்ணிட்டா பிஜேபியும் RSSம் திமுகவை உள்ள எதிர்க்க போறது கிடையாது. ஆனால் நீங்கள் எதிர்த்தாலும் பரவாயில்லை, என்ன சொன்னாலும் பரவாயில்லை,
என் பாதையை தீர்மானிப்பது தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சருக்கு நாளைக்கு பிறந்த நாள். இப்ப இந்த இடத்தில்தான் பயந்து இந்த வந்துட்டேன் அப்படின்னு மோடி சொல்றதுக்கு முன்னாடியே உள்ளேன் ஐயா அப்படின்னு விழுந்தே விட்டான் மன்னா அப்படின்னு இருக்குது பெரியார் படத்தை அகற்றிய எடப்பாடி என்பவர் தமிழ்நாட்டினுடைய அரசியலிலிருந்து நிச்சயம் அப்புறப்படுத்தப்படுவார். அந்த இடத்தில்தான் மிகப்பெரிய டாலஸ்ட் லீடராக இந்தியா டுடே சிஎம் பத்தி ஒரு வரியை சொன்னாங்க, ஹம்பிள் சோல்ஜர் அப்படின்னாங்க. சோல்ஜர் அப்படின்னா போர் வீரன், ஹம்பிள் சோல்ஜர் இது என்ன முரணா இருக்கே, அடக்கமான போர் வீரன். ஒரு போர் வீரன் எப்படி அடக்கமானவரா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய சாதனைகளால் பிஜேபியிடமிருந்து வரக்கூடிய சோதனைகளை தாண்டி சாதிப்பதில், தமிழ்நாட்டை காத்து நிற்பதில் போர் வீரனாக இருக்கிறார். தன்னோடு இருப்பவர்களை, தன்னோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் தனக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காம போயிட்டமேன்னு வருத்தப்படக்கூடிய அளவிற்கு செயல்படுவேன்னு அடக்கமானவராக இருக்கிறார். அப்படி ஒரு அடக்கமான போர் வீரனை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. அந்த முதலமைச்சருக்கு நாளை மார்ச் 1 73வது பிறந்த நாள் விழா. அந்த பிறந்த நாளில் அனைவரும் மனிதத்துவத்தோடு, மனிதநேயத்தோடு, பகுத்தறிவு சிந்தனையோடு இருக்கக்கூடிய நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துக்களை பதிவு செய்வோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி.